எல்லாருக்கும் அது மிகப்பெரிய கஷ்டமா என்ன பண்ணுது இருக்கிறது. சொன்னார் பாருங்க, அற்புதமா என்ன சொல்றாரு, பிள்ளைங்களுக்கு வந்து மாஸ்க் போடுங்க சொன்னா மதிக்க மாட்டேங்குதுங்க. யார் சொன்னாலும் என்ன பண்றது இல்லை, சில பேர் அதை ஏற்றுக்கொள்றது. நம்ம சொல்லி பார்க்குறோம், பெரியவங்களை சொல்லி பார்க்குறோம், அவங்க என்னன்னே சில பேர் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் கூட தன்னை வந்து பெருசாக பாவிச்சு எதுக்கும் என்ன பண்ண மாட்டேங்குது, கீழ்ப்படியவே கூடாது என்று சில பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வருத்தமாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் என்ன ஆவி, எப்பேற்பட்ட ஆவி, அதுக்காக தான் ஜெபம் பண்ண சொன்னோம். கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை நம்ம என்ன பண்ணோம் வேணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் ஜெபத்தை வெள்ளிக்கிழமை கூட பார்த்தோம். இது ரொம்ப நானும் திருப்பி படிச்சுன்னு இருந்தேன். படிக்கும்போது இதில் சில காரியங்களை நாம் பார்ப்போம். 9ஆம் வசனத்தில், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. இயேசு சொல்றார் அந்த இடத்துல. அவர் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு, நான் என்ன பண்றேன், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக நான் என்ன பண்றேன் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யாருக்காக வேண்டிக் கொள்கிறாரு, யாருக்காக ஜெபிக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து உலகத்துக்காக என்ன பண்ணல, ஜெபிக்கல. சொல்லுங்க, உலக மக்களுக்காக என்ன பண்ண அந்த இடத்துல ஜெபிக்கல. இன்னைக்கு பெரிய பிரச்சனை, உலக மக்களுக்காக என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. உலக மக்களுக்காக எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, அவர்கள் தேவனை அறியும்படி ஜெபிக்கணும். அவர்களுக்கு சுவிசேஷம் ஒருவர் போய் சொல்லும்படியாக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். மற்றபடி அவங்க இயேசுவை அறிந்தாதான் அவங்களுக்கான ஜெபத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, கேட்பார். ரொம்ப மிகப்பெரிய முக்கியம். பாவிக்கு தேவன் வந்து ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டார். பாவி மனம் திரும்பும் போது, பாவி இயேசுவண்டையில மனம் திரும்பி வரும்போது, அப்போது அவன் ஜெபத்தை என்ன பண்ணுவாரு, கேட்பார். ஆனா நம்ம ஒரு பாவிக்கு நேரடியா நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை வந்து தேவனை அறிந்து கொள்வதற்கும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கும் மனம் திரும்புவதற்கும் ஒரு ஊழியக்காரன் அனுப்பணும். அந்த வார்த்தையை அவன் கேட்கணும், அவன் உள்ளத்துல என்ன பண்ணணும், திறக்கப்படணும். அந்த விதத்துல தான் என்ன பண்ண வேண்டும், ஒரு பாவிக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்கவே வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பாவிக்கு என்னதுங்க, சில பேர் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுகிறாங்க. பாவிக்கு முதல்ல சொல்ல வேண்டியது என்னங்க, சுவிசேஷம். பாவிக்கு முதலாவது சொல்ல வேண்டியது என்னதுங்க, நற்செய்தி. அவன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கான வழியை இயேசு உண்டாக்கி இருக்கிறார் என்பதை குறித்து என்ன பண்ண முதலாவது சொல்ல வேண்டியது. 17ஆம் அதிகாரத்தில் அதுதான் கான்செப்டே வருது. அப்போ அவர் சொல்றாரு, நான் யாருக்காக ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறது யாருக்கு தெரியுமா, நான் உலகத்துக்காக ஜெபிக்கல, எனக்கு தந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படின்னா யாரு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக இயேசு என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். அவர்கள் எல்லாம் யாரு, இயேசுவுக்கு அந்த சீஷர்களை கொடுத்தது யார், பிதாதான் இயேசுவுக்கு என்ன பண்றாரு, சீஷர்களை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. ஆமா, அதனால அவர் என்ன சொல்றாரு, தனக்கு தந்த மக்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, ஜெபிக்கிறவராக இருந்தாரு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாரு அப்படின்னா, தேவனால இயேசுவுக்கு என்று கொடுக்கப்பட்ட மக்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசு வந்து என்ன பண்றாரு, ஜெபிக்கிறவராக இருக்கிறாரு. வாசிங்க, நான் இனி உலகத்தில் இரேன், அவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்முடைய இடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உடைய நாமத்தினாலே என்ன பண்ணீர், காத்து கொண்டீர். ரெண்டாவது, அவர் எதுக்காக ஜெபிக்கிறாரு அப்படின்னா, நமக்காக ஏன் ஜெபிக்கிறாரு அப்படின்னா, எதுக்காக ஜெபிக்கிறாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன பண்ணாரு, அவர் நாமத்தினாலே அவர் காத்து வந்தார், அவர் இருக்கிற வரைக்கும். அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கும் அவர் நாமத்தினாலே தான் நம்ம என்ன பண்றாரு, பாதுகாக்கிறவரா இருக்கிறார். எது சொல்றது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி என்ன பண்ணுவான், சுகமா இருப்பான். அந்த நாமத்தினாலே பாதுகாக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும்படி என்ன பண்றேன்,
வேண்டிக் கொள்கிறேன். இந்த 3 இடத்துல சொல்ல இருப்பாங்க. திருப்பி வாசிங்க 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதா நீ என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலும் நான் உண்மையில் இருக்கிறது அவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கவே வேண்டிக் கொள்கிறேன். பின்னாடி திருப்புங்க 21. ஒரு மனப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படி 3 இடத்துல நீங்க பார்க்கலாம். நமக்காக ஏன் ஜெபிக்கிறாரு? முதல்ல நமக்காக இயேசு கிறிஸ்து ஏன் ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு? மாம்சத்தில் வந்த போதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அவர் என்ன பண்றார்? பிதாவின் வலதுபுறத்தில் அமர்ந்து கொண்டும் நமக்காக என்ன பண்றாரு? ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு பிரதான ஆசாரியராய் மத்தியஸ்தராய் இருக்கிறார். என்னத்துக்காக நமக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னா, முதலாவது ஒரு காரியம், நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும். சொல்லுங்க, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுங்க? ஒன்றாய் இருக்கணும். சொல்லுங்கப்பா, நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும். ஏன் ஒன்றாய் இருக்கணும்? நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுது? ஒரே சரீரத்தினால என்ன பண்ண மீட்கப்பட்டோம். நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரே நாமத்தினாலே நாமஸ்தானம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? பெற்றவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நம்ம ஏன் ஒன்றா இருக்கணும்? நம்ம எல்லாருக்கும் அவர் தலையா இருக்கிறாரு. நாம எல்லாரும் அவருடைய அவயமா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ண அவர் அவயமா இருக்கிறோம். எப்படி ஒரு தலையா இருக்கிற மற்ற அவயங்கள் எப்படி புறக்கணிச்சு ஒண்ணுக்கு ஒன்று போட்டி போடாதோ, ஒன்று ஒன்றை சார்ந்து இருக்கிறதோ, அதே போல நாம் எல்லாருக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறபடினால், நாம் அவயவா இருக்கிறபடினால் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். இப்ப எந்தெந்த விதத்துல நம்ம ஒன்றாய் இருக்க வேண்டும்? அடுத்தது எந்த விதத்தெல்லாம் ஒன்றாய் இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் சில முக்கியமான காரியங்களிலே நாம் ஒன்றாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ட்ரெஸ் பண்ணது இல்ல, சில ட்ரெஸ் பண்றது ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறோம். வேற வேற என்னென்ன காரியம்லாம் இருக்குது. எதுல நம்ம ஒன்றா இருக்கணும், எதுல ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற விதத்திலும், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லுகிற விதத்திலும், கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாய் வாழ்வதிலும், கிறிஸ்துவை அறிவிப்பதற்கும் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருந்துதான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்போஸ்தலர்கள் பிரிந்து பிரிந்து இருக்க சொல்ல செய்ய முடியல. அவங்க என்ன சொன்னா? ஒன்றாயிருங்க, ஒன்றாயிருங்க, ஒன்றாயிருங்க. அவங்களுக்கு இயேசு மரிச்ச போது எல்லாம் செதறி போயிட்டாங்க. மீண்டும் 50ஆவது நாளுக்கு பிறகுதான் என்ன பண்றாங்க? அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடுனாங்க. ஒன்றாயிருக்கும் கூடும் போதுதான் அந்த சபையை உண்டாக்கி பரிசுத்த ஆவியை பொழிந்து அங்கு அநேக பேரை கர்த்தர் என்ன பண்ணாரு? ரட்சித்தார். சபை கூடுவதன் நோக்கம் என்ன? ஏன் கூடி வர வேண்டும்? நாம் ஒன்றாய் இருக்கிறோம். we are unity. நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமை, ஒரு குடும்பம் என்ன பண்ண? ஒன்றா இருக்கணும். ஒரு காரியம் என்ன பண்ணணும்? கூடி வரணும். அதுதான் குடும்பத்துல நான் அங்கத்தினர், எனக்குள்ள ஒரு பொறுப்பு. அதே மாதிரி சபைனா என்ன பண்ணாங்க? நம்ம ஒன்றாய் வர வேண்டும், கூடி வர வேண்டும். ஏன் கூடி வர வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக ஜீவிக்க, கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒன்றாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் ஒன்றாய் இருக்கிறதுக்காக அவர் ஜெபித்தும் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரிந்து போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஒன்றாய் இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். எங்க ஒரு மனம் இருக்குதோ அங்கு கர்த்தர் வாசம் பண்ணுவார். சொல்லுவார், 2 பேர் என் நாமத்தினால எங்கு கூடி வருகிறார்களோ அங்கு அவர்கள் மத்தியிலே நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். ஒரு குடும்பத்துல ஒன்றாய் இருந்தா ஒரு குடும்பம் கட்டப்படும். தனக்கு தானே பிரிந்திருக்கிற ராட்சியம் என்ன பண்ணாது? நிலை நிற்காது தெரியும். அதனாலதான் இந்த இயேசுவின் ராட்சியம், இந்த பரலோக ராட்சியம், இந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட அந்த நற்செய்தி எப்படி இந்த உலகத்துல கொண்டு போக முடியும்னா, நாம் எல்லாரும் ஒன்றாக இருந்தால்தான் இதை எல்லாருக்கும் நாம கொண்டு போக முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆகவே சபை கூடி வரும்போதெல்லாம் அந்த நாள் என்ன பண்ண? எல்லாம் கூடி வருவதற்கு கட்டளை பிறப்பிச்சாங்க. நியாயப்பிரமாணத்துல அரச கட்டளையா பிறப்பாங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? செய்தி அனுப்புவாங்க. நீ
வரலன்னா அறுப்புண்டு போக வேண்டுவாங்க. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணக்கூடாது, சாரி வாரத்தின் முதல் 7வது நாள் என்ன பண்ணோம், யாரும் என்ன பண்ணக்கூடாது, வேலை விஷயம் வேலையா போயிடக்கூடாது, எல்லாம் என்ன பண்ணோம், ஓய்ந்து இருக்கணும், எல்லாம் கட்டளையா மாத்திருந்தான். ஆனா இப்ப ஆண்டவர் எல்லாம் கட்டளையா வைக்கல, அன்பினாலே உருவாக்கி இருக்கிறார். அன்பின் பிரமாணம் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாலண்டரியா நாம கிறிஸ்துவின் நிமித்தமாக என்னில் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே நான் என்ன பண்றேன், இந்த தேவனுக்கு காலமெல்லாம் நான் அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே என்ன பண்ற, தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே சபை கூடி வர வேண்டும். ஏன்னா நம்முடைய ஒற்றுமையை காண்பிக்கிறது. ஆராதிக்க வேண்டும், நம்முடைய ஒற்றுமையை காண்பிக்கிறது. கூடி வந்து ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஒற்றுமையை காண்பிக்கிறது. கூடி வந்து கர்த்தருடைய பந்தியை எடுக்க வேண்டும், நாம் எல்லாரும் அவருடைய சரீரம் என்பதை என்ன பண்ணுது, இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குங்க? இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பரமேறி போறதுக்கு முன்ன, சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்ன ஜெபித்து இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஏன் ஜெபித்து இருக்கிறார்? முதல்ல நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். சில பேரு வேற வேற என்னென்ன காரியத்துல ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா சொல்றேன், தேவனுடைய காரியங்களிலே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருமனப்பட்ட இருந்தால் அந்த இடத்துல கர்த்தர் தமது என்ன பண்ற ஆசீர்வாதம் அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, விளங்கப்படுகிறவராக இருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் விடுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் எல்லாரும் என்ன பண்ண, இங்க வர சொல்ல, நான் பெரியவன், நீ சின்னவன், நீ படிச்சவன், நான் படிக்காதவன், ஏழை பணக்காரன், இதெல்லாம் பார்க்க கூடாது. எல்லாம் ஒண்ணு பார்க்கணும். ஒரே ரத்தத்தினாலே, ஒரே சரீரத்தினாலே, ஒரே ஆவியினாலே, ஒரே நாமத்தினாலே, ஒரே கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலே நாம் எல்லாரும் என்ன பண்றோம், ஒன்றா இருக்க வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 15 இந்த ஏற்கனவே திரும்ப பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படியாக நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். ரெண்டாவது சொல்றாரு, எதுக்காக வேண்டிக் கொள்கிறாரு? இயேசு நமக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது நம்மளை தீமையிலிருந்து காக்கும்படியாக அவர் வேண்டி இருக்கிறார். இந்த உலகத்துல தீமை இருக்குது, பொல்லாத காரியம் இருக்குது, பாவம் இருக்குது, பிசாசு இருக்குது. ஆனா தேவன் வந்து என்ன பண்ணல, இதையெல்லாம் இந்த உலகத்துல அவர் அனுமதிக்கல. அவர் எல்லாம் நல்லதாவே உண்டாக்கினார். நன்மையும் கிருபையும் மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து விரும்புகிறார். படைக்க சொல்ல எல்லாம் நன்றாயிருக்கிறது தான் படைச்சார். ஆனா தீமை இந்த உலகத்துல பாவத்தின் காரணமாக இந்த உலகத்துல வந்து விட்டது. மனுஷன் எப்ப வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டானோ, பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ, அப்பயே இந்த உலகத்துல என்ன பண்ணுச்சுங்க, முள்ளும் பொறுப்பும் விலகும்படியாக சாபமும் தீமையும் பிசாசும் பொல்லாத எண்ணங்களும் அந்த பூமியில என்ன பண்ணுது, வந்து விட்டது. இப்ப தேவன் என்ன பண்றாரு, இந்த தீமைக்கு பயந்து நீ என்ன பண்ணக்கூடாது, அது வாசிக்கிறேன் பாருங்க. நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்காமல் அவர்கள் தீமையிலிருந்து காத்துக் கொள்ளும்படியாக என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல இருந்து நீங்க, இந்த உலகத்துல நான் உங்களுக்கு தெரிந்து கொண்டேன், நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, நீங்க பரலோகத்துல தான் இருக்கணும். அதாவது உலகத்துல இருந்து உங்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கல. நான் எதுக்காக ஜெபிக்கிறேன், தீமையிலிருந்து, பிரச்சனையில் இருந்து, போராட்டத்திலிருந்து உங்களை காக்கும்படியாக, பொல்லாத சக்தியிலிருந்து, ஈவிலிருந்து உங்களை காக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார், ஜெபித்து இருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நமக்காக ஜெபித்து இருக்கிறார். என்ன, அவர் ஜெபித்து இருக்கிறபடினால தான் இன்னைக்கு நம்ம தீமையிலிருந்து நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தீமையிலிருந்து காத்துக் கொள்ளும்படியாக அவர் ஜெபித்திருக்கிறார். ஏன், இந்த உலகத்துல தீமை இருக்குது. ஆனா தீமை நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக அவர் நமக்காக என்ன பண்ணிக்கிறாரு, ஜெபித்து இருக்கிறார். வீட்டுக்கெல்லாம் தாப்பால் போடுறோம், ஊட்டி வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஏன் பண்றோம்? எல்லாம் பிரச்சனை, புளி பூச்சி எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் உள்ள வந்துருக்கூடாது சொல்லி கூட்டி போட்டு எது போட்டு பாதுகாப்பா வைக்கிறோம். அதே மாதிரி தான் தேவன்
சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உன்னுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உன்னுடைய வசனமே சத்தியம், நீ என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்கள் உலகத்தில் அனுப்புகிறேன், அவர்களை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று இருக்கும்படி அவர்களுக்காக என்னைத்தானே நான் என்ன பண்றேன், பரிசுத்தமாக்குறேன். மூணாவது சொல்றாரு, அவர்களை பரிசுத்தமாக்கும். சொல்லுங்க, அவர்களை பரிசுத்தமாக்கும். நம்மளை பரிசுத்தமாக்கும்படியாக அவர் ஜெபித்து இருக்கிறார். ஜெபித்தது மாத்திரமல்ல, அவர்களை பரிசுத்தமாக்கும்படியா என்னை நானே நான் பரிசுத்தமாக்குறேன். என்னை நானே நான் என்ன பண்றேன், பரிசுத்தமாக்குறேன். இப்படி ஏற்கனவே அவர் பரிசுத்தரு, என்னை நானே பரிசுத்தமாக்குறேன். ஏன் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு என்னை நானே பரிசுத்தமாக்குறேன் என்று சொல்லி ஜெபிக்க. எப்படி என்னை நானே பரிசுத்தமாக்குறாரு? அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களையோ ரோகங்களையோ நம்முடைய எல்லா மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் தன் மேல எடுத்துக்கொண்டு பாவத்தின் காரணமாக தண்டிக்கப்பட்டு அவர் சிலுவையில மரித்து ரத்த சிந்தி பாதாள வரை சென்று நம்முடைய பாவத்துக்கான தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அனுபவிச்சு நம்முடைய பாவத்துக்கான எல்லா காரியத்தையும் பரிகரித்து பாவ விமோசனத்தை கொடுத்து அவர் உயிர் தெழுந்து என்ன பண்றாரு, இப்ப அவர் வந்து நான் பரிசுத்தரா வந்தேன், என்னை தொடாத, நான் பிதாவிட்ட போய் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வரணும்ன்றாரு. அவர் ஆமென் சொல்லுங்க. தொட வரும், என்ன தொடாத இப்ப தொடாத, நான் மேல போய் சில வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு வரணும். பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டு போய் என்ன பண்றாரு, அந்த பிதாவிட்ட போய் என்ன பண்றாரு, வச்சுட்டு வந்தார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவத்தின் நிமித்தமா அவர் பாவ கரையாக்கப்பட்டு மீண்டும் அவர் என்ன பண்றாரு, உயிர் தெழுந்து பரிசுத்தரா என்ன பண்றாரு, தேவனுடைய சமூகத்துல சென்று நம்மை பரிசுத்தமாக்குவதற்கென்றே அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரே. எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு அவர் பலியானார், பாதாளம் சென்றார், அவர் உயிர் தெழுந்தார். நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காகவே என்ன பண்ணாரு, அவர் வந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, செஞ்சார். சொல்றாரு, அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும்படி அவர்களுக்காக என்னை நானே என்ன பண்றேன், பரிசுத்தம் வந்து அவர் தான் சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தம் ஆக்கிட்டேன், நீங்க இன்னும் பரிசுத்தரா என்ன பண்ணணும், வாழணும். இருந்தா அவர் ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இயேசு வந்து இதுல வந்து 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறா சொல்லியிருக்கிறேன். ஒன்று நாம் ஒன்றாயிரம். சொல்லுங்க, ஒன்று நாம் என்ன பண்ணோம், ஒன்றாயிரம். ஒன்றாயிரம்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இப்ப நாம ஒன்றா இருக்கணும். மாத்திரமல்ல, நாம ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும், ஒன்றா வந்து கூடி வந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் குடும்பம் ஒன்றா இருக்கணும், சபை மக்கள் ஒன்றா இருக்கணும். நாமளும் என்ன பண்ணங்க, ஜெபம் பண்ணணும். ஏசு இந்த மாடலை வச்சுட்டு போய்க்கிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா, நீங்க ஒன்றா இருக்கு. நீங்களும் அதை விரும்புனீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த காரியத்தை அனுகூலம் செய்வார். அப்ப வந்து ஒரு சபை வந்து சபமும் குடும்பமும் என்ன பண்ணணும், ஒன்றா இருக்கும்படியாக எப்போதும் ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போதுதான் உங்களுக்குள்ள ஒத்துமையா இருக்கும். கணவன் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாவற்றும் ஒத்துமை வேணும்னா நீங்க வந்து என்ன பண்ணி ஜெபித்து பாருங்க. ஜெபித்தா தான் என்ன பண்ணணும், இயேசுவின் ஜெபமும் சரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பயனை என்ன பண்ணணும், கொண்டு வரும். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் தீமையிலிருந்து காக்கும்படி உங்களுக்காக என்ன பண்ற, ஜெபித்து இருக்கிறார். போதுமா அப்படின்னா அவர் உங்களுக்கும் சொல்லி இருக்கிறார். பரமண்டலத்துக்கு பிதாவின் சொல்லும் போது தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெபிக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் ஜெபித்து இருக்கிறார். அவர் ஜெபித்து இருக்கிறார், நல்லது. ஏன் ஜெபித்து இருக்கிறாரு, அதை மாடல் நம்ம காமிச்சிருக்கிறார். நீங்களும் ஜெபிக்கணும். சொல்லுங்க, நீங்களும் என்ன பண்ணுங்க, ஜெபிக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது நான் சொல்றேன், தீமையிலிருந்து நீங்க காக்கப்படுவீங்க. தீமை உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாது, அணுகாதபடி. பொல்லாத காரியம், பிசாசு, வியாதி, நோவு, கஷ்டம், கண்ணீர், இது எதுவுமே அணுகாதபடி கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, பாதுகாப்பாரு. அப்ப குடும்பமா வந்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி நீங்க பாதுகாத்துக்கோங்க, எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. வசனம் சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. உன்னதமான மறைகளுக்கு சர்வவல்ல நிழலில் தங்கலாம், பாதையின் குடத்தை அணுகாது சொல்லியிருக்கு ஆண்டவரே. இப்படியா நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பாதுகாக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு பரிசுத்தத்துக்காக என்ன பண்ணிக்கிற, ஜெபம் பண்ணிக்கிறாரு. பரிசுத்தமாக்கும்படியாக சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறார்.
அவர் நம்ம உள்ளத்துல ஆவியை கழுவிட்டார். ஆனா நம்முடைய எண்ணங்களும் சரீரங்களும் என்ன பண்ணோம்? சுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆவியை பரிசுத்தமாக்கிட்டார். ஆவியை யாராலும் பரிசுத்தமாக்க முடியாது, தேவன் தான் பரிசுத்தமாக்கணும். நம்ம ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, பரிசுத்த ரத்தத்தினாலே உங்க ஆத்மாவை உள்ளத்தை என்ன பண்ணி சுத்திகரிச்சுட்டார். ஆனா எண்ணங்கள் என்ன இருக்குது? இன்னும் சில எண்ண நேரத்தில் எண்ணம் வருது, பொல்லாத எண்ணம்லாம் வருது, தவறான எண்ணம்லாம் வருது, கீழ்த்தரமான எண்ணம்லாம் வருது. நம்ம நல்லதை என்ன பண்றோம்? எண்ணம் சில நேரத்தில் வருதுனால ஏதோ வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்றோம்? சில கிரியைகளும் நம்ம என்ன பண்றோம்? செஞ்சிடறோம். இல்லப்பா நான் மட்டும் தான் செய்யற மாதிரி, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கீங்க. மாசமா சொல்றேன், நாளா நீங்க சொல்ற மாதிரி இல்ல இல்ல எல்லாருக்கும் நடக்கும். தெரியாம புத்திலா செஞ்சிட்டப்பா, அறிவில்லாத செஞ்சிட்டப்பா சொல்றல. அப்போ உள்ள பரிசுத்தம் இருக்குது, எண்ணங்களில சரீரத்துக்கு இந்த பரிசுத்தம் என்ன பண்ணணும்? அப்ளை ஆகும். எப்படி அப்ளை ஆகும்? ஏசு ஜெபம் பண்ணிட்டாரு. இப்போ எண்ணத்திலையும் சரீரத்திலையும் நம் பரிசுத்தமான உள்ளவர்களாய் நம்ம பார்க்கணும்னா ஆண்டவர் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாகும். என் வசனமே சத்தியம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை கேட்கணும், இந்த வசனத்தை படிக்கணும், இந்த வசனத்தை தியானிக்கணும். இதை தியானிக்க, படிக்க, நேசிக்க, கேட்க விரும்பும் போது, இதை விரும்பி நீங்க ஜெபிக்கும் போது என்ன உண்டாகும் அப்படின்னா, உங்க எண்ணங்களில, உங்கள் செயல்களில, உங்கள் வார்த்தைகளில சுத்தம் பரிசுத்தம் உள்ளவங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க, நடப்பீங்க, நினைப்பீங்க. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது சொல்றாங்க, நான் பாவம் செய்யாதபடி வாக்கை என் இதயத்தில் என்ன பண்ண வச்சேன். அப்போ நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆலயத்துக்கு கூடி வர வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது, வேதத்தை படிக்க வேண்டியது, வேதத்தை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி பண்ணாதான் நம்ம இயேசு பரிசுத்தமாக்கும்படி ஜெபித்து சிலுவையில எல்லாம் செஞ்சிட்டாரு. அவர் ஜெபித்து இருக்கிறாரு, நாம ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? பரிசுத்தமாகும்படியா என்ன பண்ணாங்க? பரிசுத்தமாகும் ஜெபம் பண்ணிட்டு போய் பாவம் செய்யக்கூடாது. பரிசுத்தமாக்கும் சொல்லி ஜெபிச்சு பரிசுத்தமாயிட்டோம். ஆனா அப்படி எண்ணங்கள் இருந்தா வேற ஜெபம் பண்ணக்கூடாது. செயல்ல காட்டணும். என்ன செயல்ல காட்டணும்? வசனத்தை கேட்கணும், வசனத்தை படிக்கணும். வசனம் என்ன சொல்லுதுன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கவனிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? வசனத்தின்படி நடக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமாக முடியும். அல்லேலூயா. கடைசியா நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களாக வேண்டிக் கொள்ளும்படி இருக்கிறேன். அவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக, நீர் என்னிலும் நானும் நீர் இருக்கிறது போல அவர்கள் நம்ம ஒன்றாயிருக்கும்படி சொல்றாரு. நாலாவது எதுக்காக ஜெபிக்கிறார்? ஏன் இதெல்லாம் ஜெபிச்சாரா? நான் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். சொல்லுங்க, நான் அவர்களை உலகத்திலே. இந்த உலகம் பொல்லாத உலகம், பிசாசின் உலகம். ஆனா இந்த உலகத்துக்கு உப்பாக, ஒளியாக, மலை மேல் இருக்கிற பட்டமாக நம்மளை என்ன பண்ணிக்கிறார்? அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுக்காக அவர் ஜெபித்து இருக்கிறார். எதுக்காக? சீஷனுக்காக ஜெபித்தாரு. சீஷர்கள் வார்த்தையினால விசுவாசிக்க போறாங்க பாருங்க, அவங்களுக்காக ஜெபித்து இருக்கிறார். இந்த ஒரு ஆமென். அப்படின்னா என்ன பாருங்க, அந்த முதல் நீங்க வந்து தோமா சொன்னா, தோமா மூலமா 10 எத்தனோ ஜெனரேஷன் கேட்டு நம்ம இன்னைக்கு இங்க வந்துட்டோம். இயேசு வந்து என்ன பண்ண 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், சீஷர்கள் மூலமா யாராரு கேட்டு யாரெல்லாம் விசுவாச்சாங்களோ அவங்க எல்லாருக்காக நம்ம ஜெயித்து இருக்கிறேன். எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்காக ஜெபித்து இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஏன் இந்த காரியத்துக்காக ஜெபித்தாரு அப்படின்னா, நம்ம உலகத்துல அனுப்பி இருக்கிறார். இந்த சொல்ல உலகத்துல அனுப்பி, இது ரொம்ப முக்கியமான காரியம். உலகத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த இயேசுவை மற்றவர்கள் விசுவாசிக்கும்படியாக நம்மளை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு ஆமென். நம்முடைய வார்த்தை, நம்முடைய சுவிசேஷத்துக்கு நிமித்தமாக மற்றவர்கள் இயேசுவை அறிய வேண்டும். இந்த ஒரு ஆமென் சொல்றாங்க. இந்த பூமியில கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு என்னை அனுப்பி இருக்கிறார். தேவன் தமது ஒரே குமாரனை அனுப்பினது போல இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தராலே அனுப்பப்பட்டவர்கள். God sent. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க.
காசை கொடுத்து ஏமா போ போய் வாங்கிட்டு வா அடுப்புனா போயிட்டாங்க. என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க, தலைப்பு வந்துச்சுன்னா என்னது போய் சில பிள்ளைங்க ஒன்று என்ன மறந்துடும், திரும்ப வீட்டுக்கு ஓடி வரும். அம்மா என்னை எதுக்கு அனுப்பிச்சிங்க, ஐயா சொன்னதையே மறந்துட்டியா. அந்த காலத்து நிறைய மாதிரி நடக்கும். உனக்கு அனுப்பிச்சிட்டு காசை கொடுத்தோன்னா அங்கே போனால் அது மறந்துடும், திருப்பி அங்கே வந்து கடை கடை அம்மா என்னை எதுக்கு தான் வாங்க அனுப்பிச்சிங்க. சின்ன நம்ம அப்படிதான் மறந்துடுறோம் பாருங்க. ஏன் இருக்கிறோம் மறந்துடுறோம். இல்லப்பா நம்ம இருக்கிறதுக்கு நோக்கம் இருக்குது, கரெக்டாக நமக்காக ஜெபித்து இருக்கிறாரு. ஏன் அனுப்பியிருக்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படி நம்ம அனுப்பிச்சிருக்கிறாரு. சுவிசேஷம் சொல்றோம்னா என்ன போல மேடை போட்டு சபையை கூட்டி சொல்றீங்களோ இல்லையோ, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க நண்பர்கள், உங்களை அறியாதவர்கள், இனபந்துகள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இயேசு நல்லவர், இயேசு என்னை ஆசீர்வதிச்சார், இயேசு என் பாவத்தை மன்னிச்சார், இயேசு என்னை விடுதலையாக்கினார், இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு எனக்கு என்ன பண்ணாரு, எனக்கு வேலையை தந்தார். இப்படி சொல்லி எந்த மனுஷன் இயேசுவை சொல்றானோ அப்பதாங்க ஒரு பர்பஸே நிறைவேறும் உங்களுக்கு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி பலியாகி இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. நீங்க அவரை பத்தி சொல்லலன்னா அந்த பர்பஸே நிறைவேறாது. ஏன் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார், ஏன் மரித்தார், ஏன் உயிர் தெழுந்தார், ஏன் இன்னைக்கு ஜீவிக்கிறாரு, ஏன் ஜெபித்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து சொல்றதுக்காக தான் நீங்க வச்சிருக்கிறாரு. ஒரு ஏஜென்ட்டை வந்து என்ன பண்றோம், அனுப்புறோம், அம்பாசிடர் அனுப்புறோம். அம்பாசிடர் அங்கேயே வந்துட்டு அவர் வேலையை செஞ்சுக்கணும். அவர் எதுக்காக அனுப்பப்பட்டார், ஏப்பா நான் சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சு ஏன் வேலை செய்யாது, உங்க வேலை செய்யறதுக்கு அவன் அனுப்பிச்சேன், இதுக்கு அவனை அனுப்பிச்சேன் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி தான் இந்த பூமியில நம்ம இருக்கிறோம்னா என்ன நோக்கத்துக்காக இருக்கிறோம்னா இயேசுவை கொடுத்து சொல்லும்படியாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், இதுக்கு மட்டும் இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. வெறும் சொல்லுங்க அப்படியே உழண்டுடுவாங்க. கடைசியில் ஒரு விரக்தி தான் முடியும். இவ்வளோ பார்க்க நன்றி கெட்ட துரோகிகளா இருக்கான்னு சொல்லிடுவாங்க கடைசியில். அதனால பிறவி பயன் அடையணும்னா, இயேசு தெரிந்து கொண்டதுக்கு பயன் அடையணும்னா நீங்க கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கீங்க, உங்களுக்காக அனுப்பியிருக்காரு, ஜெபிக்கிறாரு, நீங்க சொல்ற வார்த்தை விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபித்து இருக்கிறாரு. ஆகவே நீங்க வாயை திறந்து இயேசு நல்லவரு, இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்க மத்தியில பெரிய காரியத்தை செய்வார். அவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கும் பிதாவே நீர் என்னில் அன்பாயிருக்கணும், உலகம் விசுவாசிக்கிறாங்க, நீர் என்னிலும் நான் முன்னில் இருக்கிறது போல அவர்கள் எல்லாம் நமக்கு ஒன்றாயிருக்கும், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும், நீர் தந்த மகிமை அவர்களுக்கு கொடுத்தேன், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினது போல நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களும் அன்பா இருக்கும், உலகம் அறியும்படி நான் அவர்களும் நீர் என்னில் இருக்கும்படியாக வேண்டுக் கொள்ளுகிறேன். இதுல கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார். நான் எதுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னா நான் அவர்களில் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னங்க, அவர்களில் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு சொல்றார், நான் உங்களுக்காக ரட்சித்து ஒரு ரத்தம் சிந்தி உங்கள் பாவத்தை மன்னிச்சு என்னையா இவ்வளவு காலத்தை ஏன் செஞ்சேன் தெரியுமா? நான் பரத்துல ஆவியா இருக்கா, நான் உங்கள் உள்ளத்துல பிரசன்னமாய் மகிமையாய் நான் இருக்கும்படியாக இயேசு தான் ஜெபித்திருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு ஜெபித்து எங்க வாழ்க்கை பரலோகத்துல இல்லை, அது எங்க இருக்கிறதுக்கு ஜெபித்திருக்கிறாருன்னா உங்க உள்ளத்துல இருக்கும்படி ஜெபித்திருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஜெபத்தை கட்ட கேட்டு போறான். இயேசு ஜெபத்தை கேட்டு போற நிச்சயம் கேட்டிருக்காரு. கேட்டிருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறாரு, இன்னைக்கு உங்க உள்ளத்துல இயேசு இருக்கிறார். எல்லாம் கரங்க தட்டி கட்டலாம். அல்லேலூயா. உங்க உள்ளத்துல இயேசு இருக்கிறாரு. கர்த்தர் வேலை செய்ய முடியுமா? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்வா இருக்கும்படி நீர் என்னை அனுப்பினது நீர் என்னை அன்பா இருப்பது போல அவர்களில் அன்பா இருக்கும்படி உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் சொல்லுங்க, நான்